ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் ஜெர்மனியின் செந்தேன் மலரே ஒளி ஒளியில் எப்படிதான் டான்ஸ் ஆடுங்களா? பெண்ணானதோ இரு பொன்வண்டுகள் கண்ணானதோ ஊஞ்சல் ஆடுகிறது. அதை நீ தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே
நன்றி நன்றி உஷா மற்றும் சூர்யா. சூர்யாவுக்கு வந்து நாமெல்லாம் எங்கே போனாலும் அவருக்கு ஒரு டூவல் ரோல் இருக்கு. அவர் தான் எங்களோட வாய்ஸ் கோச். இல்லை இல்லை, சீரியஸ்லி சூர்யாவுக்கு இது ஒரு தனி கிஃப்ட். ஐ ஹவ் செட் திஸ் இன் கப்புள் ஆஃப் பிளேசஸ். ரொம்ப பேர்கிட்ட இது கிடையாது, சூர்யாட்ட இருக்கு. ஹீ நோஸ் ஹவு டு கரெக்ட். யூனோ நம்ம எதாவது தப்பு பண்ணா கூட கமல் இப்படி பண்ணு அப்படி பண்ணு. அது என்ன கரெக்ட் பண்ணும்போது இப்படி திருவுற? ஆமாம் இல்லை என்னமோ இல்லை, ஏன்னா நல்லையா பார்த்தேன் நல்லையா மொதல் அங்கே போய் என்னமோ இப்படி இப்படி பண்ணான் பாடும்போது. ஸோ அதனால அவன் கூட சேர்ந்ததுனால அப்படி என்ன அந்த டியூனிங் இருக்குல்ல. ஓகே, அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு. நன்றி நன்றி சூர்யா. நன்றி நன்றி அங்கிள், நன்றி. ஓகே, நிகழ்ச்சியின் முக்கிய அங்கத்துக்கு இப்போ வந்து விட்டோம். முதல்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற முக்கியமான நபர்களை அங்கீகரிக்கிற பாகம் வந்து இப்போ வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய முதல் அங்கீகரிப்பு நம்ம கொடுக்க போகிறது வந்து, ஆமாம், அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த அடுத்த அங்கத்துக்கு இன்னொரு முக்கியமான நபரை மேடைக்கு கூப்பிட்டுருவோம். இல்ல நான் தான் சொல்வேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு இளைஞனுக்கு இன்னொரு இளைஞன் தான் மரியாதை செய்யணும். அதனால அந்த இளைஞன் வந்து நான் என் அண்ணனை கூப்பிட போறேன். மிஸ்டர் சவின் வெங்கட், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அதாவது can we also invite Mr. ML Srikanth on stage? சவின் வேற யாரும் இல்ல, திலீப்போட மகன், லட்சணாவுக்கு மூத்தவர் அண்ணன். சவின் வெங்கட் அவர்களே, நீங்க மேடையில் இருக்கணும், கொடுங்க சார், நான் பிடிச்சிக்கிறேன் உங்களுக்காக. ஏன்னா எனக்கு அவார்ட் கொடுக்குறாங்களான்னு தெரியல, அட்லீஸ்ட் இதையாவது பிடிச்சிக்குவோம். ஓகே 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 சார், சார் பிடிச்சிங்க. அவர் ஃபோட்டோ எடுக்கணுமா? கேமராமேன் ஃபோட்டோ எடுக்கணுமா? தேங்க்யூ சார், கொடுங்க. ரொம்ப நன்றி. இனிமேல் பல கலைஞர்களை கூப்பிட போறோம். அந்த எல்லா கலைஞருக்கும் நீங்க தான் சார் அவார்ட்ஸ் கொடுக்கணும். Can I have someone hold this please? Can we also invite Mr. S. Dilip Kumar on the stage to present the awards alongside Mr. ML Srikanth? Yes. பலத்துக்காக தோஷம் please. வா மச்சான், உன்னை இப்படி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு மச்சான். At this juncture நான் வந்து ஒரு முக்கியமான நபரை மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். திரு ஜி குமார். எங்க சார் இருக்கீங்க? சார் வாங்க சார். திரு ஜி குமார், அவரை வந்து எல்லாருமே கொள்கை குமார் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். சார் வாங்க சார். திரு குமார் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து பல கலை நிகழ்ச்சிகளுக்கும் கலைஞர்களுக்கும் பல வகையிலே ஊக்குவித்து. ஆமா, திலீப் வந்து நம்ம சொல்ல போறாரு. ரசிகர்களே வணக்கம். நம்ம எப்போதுமே கலை உலகத்தில் இருக்கிறதுல சர்வசாதாரணமாக இல்லை. ஒரு நிகழ்ச்சியை செய்யறதுக்கு நாங்கள் எவ்வளோ அவதிப்படுறோம் அது எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவர் வந்து மிஸ்டர் ஜி குமார் நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான், மலேசியாவில் 41 வருஷமா ஷோ செஞ்சிருக்காரு. 41 வருஷமா கை அவருக்கு 41 இயர்ஸ். தட்ஸ் நோ ஜோக். கோவிட் டைமில் கூட அவர் செஞ்சார். அவரோட மனசு வந்து உள்ளம் ஷோ அன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு விளங்காதவங்க, கை இல்லாதவங்களுக்கு அன்னைக்கு சேரிட்டி எடுத்து அந்த ஷோக்கில் ஒன்றுமே சம்பாதிக்க மாட்டார், எடுத்து அப்படியே கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட சிறப்பான மனிதருக்கு நம்ம கண்டிப்பாக அங்கீகாரம் கொடுத்தாகணும். கொள்கை குமார் இருக்கிறது. தேங்க்யூ. வி லவ் யூ சார். வி லவ் யூ. அவருக்கு ஒரு பொன்னாடை திரு ML ஸ்ரீகாந்த் அவர்கள், திரு ஜி குமார் அவருக்கு பொன்னாடை மற்றும் கோப்பை. கேமராமேன் சார்
சார் நீங்களும் வாங்க சார், நீங்களும் வாங்க. அவரோட நில்லுங்க. போட்டோ எடுக்கிறாங்க. நீங்க அவரோட நில்லுங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக Can we Band please manager. invite Mr. Sagunan, our sound engineer first. ஓ சரவணன் சரா, Our sound engineer, please. நீ வந்து யங் மேன் மேடைக்கு சாரா, வாங்க. ஸோ அதனால வேகமா இங்க ஓடி வரணும். எங்க சாரா? சரவணா இல்ல விவேக் சொல்ற மாதிரி ஷர்வனா, Sharvana. வா ஷர்வனா. ஆஹா, எதுக்கு பார்க்காத செய்கிறது தான் நம்மளோட பழக்கம். சரவணன் தான் இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த சவுண்ட் சிஸ்டம், மைக்கு எல்லாமே அவர் தான். நான் பேசும்போது மைக்கை ஆஃப் பண்ணதும் அவர் தான். ஸோ அதனால அவர் இந்த மாதிரி பல விஷயம் பண்ணுவார். சரவணன் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன். அவர் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. அதில் ஏற்கனவே நான் பாடி இருக்கிறேன் அவர்கிட்ட. நல்லா செய்வாருங்க. ரொம்ப சிறந்த கை சிறந்த டெக்னீஷியன் அவர். நன்றி. அடுத்ததாக we like to invite Mr. Satya, the band manager. வாங்க சார், மிஸ்டர் Extraordinary சத்யா பேண்ட் மேனேஜர். to collect the award on behalf of the team. ஸோ தி பேங்க் மேனேஜர் அவர் என்ன பண்ணுறாருன்னா குழுவின் சார்பாக அவர் வந்து அவார்ட்ஸை பெற்றுக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கொடுத்தோம்னாக்கா ஷோ முடிஞ்சு தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் திரு சத்யா அவர்கள் குழுவின் சார்பாக குழுவினர் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் பொன்னாடை போத்துறாங்க. நானும் முதல்ல இருந்து பேசிக்கிட்டே இருக்கேன். நமக்கு பாவாடை கூட கொடுக்க மாட்டாங்க அங்கிள். லட்சணா உன் காதுலையாவது விழுந்துச்சா? கேமராமேன் முன்னுக்கு பாருங்க. திலீப் முன்னுக்கு கேமராமேன். பேக்கே காட்டாதீங்க. Photo, அதுதான் photo, அழகா photo. இருக்குன்னு. மூஞ்ச கொஞ்சம் காமிங்க ப்ளீஸ். Singers, followed by the singers. Okay, we would like to invite Mr. Suryamurthy on stage, please. மிஸ்டர் சூரியமூர்த்தி மூத்த கலைஞர். எங்க சூர்யா எங்க டீ குடிக்கிறியா? சூர்யா சான்ஸ் கிடைச்சாக்கா டீ குடிக்க போயிருவாரு, இல்ல பிரியாணி சாப்பிடுவாரு எங்கேயாவது. அதான் சூர்யா என்ன சூர்யா கரெக்டா சொன்னா. சூர்யா வாங்க சூர்யா. Okay. அடுத்ததாக could we please invite this very special person. இந்த நிகழ்ச்சி இவங்க இல்லைன்னா நடந்துக்காது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் இவங்க. மிஸ்டர் கமல்நாதன். ஓ அது நான் தான். அது 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 ஒரே ஒரு நிமிஷம். இப்பதான் அவங்க அவார்டே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு வந்து கை குலுக்கல் மட்டும்தான், அவார்ட் கிடையாதான். ஆஹா ஓகே பரவாயில்ல. ஏன்னா லாட் ஆஃப் சிங்கர்ஸ் ரொம்ப பேருக்கு ஏன்னா இந்த ட்ரோஃபி எல்லாமே ஒரு நல்ல பாக்ஸில் வச்சு கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப கனமாக வேற இருக்குல்ல. இதான் அவங்க நடக்கிறதுலே தெரியுது எவ்வளோ கனமாக இருக்குன்னு. பாவம் அதை தூக்கியே அக்கா இழைச்சிட்டு ஓகே எடுத்து அவங்க இல்லாம போச்சுன்னு நினைக்காதீங்க, நிறைய வச்சிருக்காங்க. எல்லாமே எனக்கு தானா? போட்டோ well deserved Mr. Kamal Nathan. நன்றி. அந்த ஒரு ஆளுக்கு யாரு விசில் அடிச்சது? அடுத்ததாக
அடுத்ததாக can we invite Mr. Nallaya on stage please? நல்லையா ஏய் அங்க அங்க கேமராமேன் இங்க ஓகே Could we get Mr. Selvadurai on stage please? அடுத்ததாக can we have Miss Usha on stage please? உஷா ராணி அடுத்த பாடகர் கூப்பிடுங்க அடுத்ததாக can we have Miss Anandi on stage please? நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனந்தி பேரை கூப்பிட்டா மட்டும் ஸ்பெஷலா சவுண்ட் வருது Next can we have Miss Meghala on stage? ஆனந்தி அக்கா இப்ப வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்களா? அவங்க அப்புறமா வாங்கிப்பாங்க. மேகலா Can we have Meghala on stage please? மேகலா ஓ மேகலா இங்க இருந்து வராங்க அடுத்ததாக can we invite Singapore Suguna on stage please? ஓ ஏன்னா இன்னைக்கு வந்து 2 சுகுணா இருக்காங்க இவங்க வந்து சிங்கப்பூர் சுகுணா she is the coordinator for this band அவங்க தான் அடுத்தது வந்து மலேசியா சுகுணாவா அடுத்தபடியாக சுகுணா மேகலா மாதிரி இவங்களும் வந்து ஆஸ்ட்ரோ வானவில் புகழ் ஸோ நல்ல அழகா பாப்பா பாடும் பாட்டு அப்படி இருக்கீங்க கியூட்டா Thank you. Can we have Mr. Simon on stage please? ஓகே சைமன் வந்துட்டாரு Can we have Mr. Yasin on stage please? This is in no particular order, so தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. யாசின் இங்க பாருங்க for the cameraman Can we have Mr. Mohammad on stage please? மிஸ்டர் முகமது வாங்க சார் இன்னைக்கு மிஸ்டர் முகமது இங்க பாடுறது வந்து இறைவன் செயல் ஏன்னா நேத்து வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கீழே விழுந்து பட் தப்பிச்சு வந்தாரு அவர் கூட பாட வேண்டியவங்க அந்த கீழே விழுந்ததுல she couldn't make it today so last minute had to make a lot of changes so முகமதுக்கு ஒரு பெரிய பாராட்டு கண்டிப்பாக. Can we have Mr. Sagamanan on stage please? Singer Sagamanan on stage please. Hey, Sabash. Keshav Sarvanana. Amma. Can we have Mr. J.K. Pudin on stage please? Mr. J.K. Budin. பல ஹிந்தி பாடல்களை அருமையாக பாடக்கூடியவர் ஓகே ட்ரோஃபி கம்மிங் என்ன பாவம் ஒரு ஆள் தான் has to go up and down and it's not light it's very heavy this இந்த ஒரு இதே வந்து ரொம்ப கனமா இருக்கு மெதுவா ஆமா. it's okay. so I really can feel the struggle she is going through Can we have Miss Thank you, Meena sir. on stage please? மீனா டார்லிங்னு திலீப்பை பார்த்து பாடினாங்க முத கரெக்ட் தானே திலீப் டார்லிங்னு
have Miss Rajesh on stage, please? நேத்து நடந்த அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இவங்களும் தப்பிச்சவங்க, இவங்க ஒருத்தவங்க. சரி, ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு. Can we have the team lead of 19 Adisekara Sangamam, the dancers? Can we have the team lead of the 19 dance troupe, please? dancer, the representative from the dance group, please. டான்ஸ் குரூப்க்கு ஒரு பெரிய பாராட்டு. Thank you so much for coming all the way down and entertaining us. It has been a wonderful night because of you all. Thank you, dancers. Thank you so much. Can we have Uncle. ஓ லட்சணா, ஓ லட்சணாவுக்கு இன்னும் அவார்ட் கொடுக்கல. Can we invite Lashana to receive her trophy, please? லட்சணா வேற யாராவது இருக்காங்களா? லட்சணா ஓகே. இல்ல இந்த தருவாயில் can I request the band members all to stand up from where you are? Can I request the band members to just stand up, please? நம்ம எல்லாம் சைடுக்கு வந்துட்டோம்னாக்கா, the band members, thank you very much. A big round for the band members. Thank you so much for all the effort and the hard work. Oh, you hold all on, have hold been on. putting. Band members, cameraman wants to take a picture. Can you all stand up, please? And அவங்க பட்ட கஷ்டத்தை, the amount of time அவங்க ஸ்பெண்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து வார்த்தையில் அடங்காது. ஏன்னா அவ்வளவு ஒத்திகை, ரிஹர்சல், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்குறது is the final product of all the hard work. So once again, thank you very much, gentlemen. Also, I would like to use this opportunity to thank our team. Mr. Rohit, Mr. Navagos, both of them have worked time in and time out for this show. GJ Kirtana, my mother, my dad, and all of our family members who have helped out. Thank you so much. This show wouldn't be what it is without you all. Thank you. Oh, there's one more. Anandiya. Oh, okay. Sangeetawa மறந்தாச்சு. Can we Okay. have please, can you please have Miss Sangeeta on stage? Sorry, we saved the best for the last. Sangeeta. சங்கீதாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு. Look at the cameraman. Look at the cameraman, please. கொஞ்சம் சார், சங்கீதா come closer. Dilip, for the camera. There's one more. Miss Anandi is changing now, so I don't think she will be able to come on Okay, stage okay. to So, பிறகு, okay? Later. do that later. ரொம்ப நன்றி சார். Thank you, sir. ரொம்ப Thank you. நன்றி. சார் உங்களை மேடையில தேவை சார். சார் உங்களை அடுத்த ஈஸியா பாட்டு விடுறதா இல்ல? அடுத்த பாட்டு So, உங்களோட கொஞ்சம் பாட்டு சார். திருப்பி வாங்க, யூட்டன் அடிச்சு. உங்களை நாங்க இல்லைங்க விட சார். மாட்டோம் சார் இன்னைக்கு. சிங்கர் மைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். சார், இந்த பாடலை அவரோடு பாட ராஜேஷ் வராங்க. ப்ளீஸ் என்ஜாய்.
இளங்கோவரியில் எழிலெடுத்தேன் பாடுவோம் நாம் ஆடுவோம். மலரின்றி வண்டு இனம் மகிழ்ந்து வாழ்வதில்லை, மதியின்றி மண்ணுலகம் நிலைத்து இருப்பதில்லை. மின்னல் இடை அன்னம் நடை புனைந்தேன் பாடல் ஒன்றே, ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் தே. லா 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 லா. வள்ளுவன் குரலில் சொல் எடுத்தேன், கம்பன் கவியில் சுவை எடுத்தேன், இளங்கோவனில் எழிலெடுத்தேன், பாடுவோம் நாம் ஆடுவோம். துணையின்றி கொடிகளெல்லாம் தானே படர்வதில்லை, நதியின்றி நாடுகளெல்லாம் வளமாய் இருப்பதில்லை. கவியின்றி இசையெல்லாம் தேனாய் திணிப்பதில்லை, கலையின்றி தமிழ் உள்ளம் பாலாய் துவைப்பதில்லை. மன்னன் உள்ளம் கள்ளம் இல்லை, நினைத்தேன் காதல் கொண்டேன், கண்ணா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட ராதே நீ. லல்லல்லா லலலலலலா, லாலாலாலலாலா. லா 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 லா. வள்ளுவன் குரலில் சொல் எடுத்தேன், கம்பன் கவியில் சுவை எடுத்தேன், இளங்கோவரியில் எழிலெடுத்தேன் பாடுவோம் நாம் ஆடுவோம். லல்லல்லா லலலலலலா, லா 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 லா. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி ராஜேஷ். இன்னைக்கு நிச்சயமா ராஜேஷ்னால தூங்க முடியாது சார். நீங்க நில்லுங்க சார், நீங்க நில்லுங்க இன்னும். ஆமா, அடுத்த பாடல் ஒரு சில கேள்விகள் சுருக்கமா. சார், அடுத்த பாடல், இந்த பாடல் வந்து உங்களை வந்து புகழின் உச்சிக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லலாமா சார்? அடுத்த பாடல் அடுத்த பாடல் என்னன்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் சொல்லலாம். ஏன் தெரியுமா, அந்த பாட்டை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆனா சார், அந்த பாட்டு வந்து ஒரிஜினல் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது நான் பாடி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த பாட்டு ஒரிஜினல் எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் பாடி காட்டிருங்க இந்த மக்களுக்கு. பாட்டு எப்படி உருவாச்சுன்னு ஆமா, கேக்குறீங்க. ஆமா. ரைட். அதாவது இந்த பாடலுக்கு தயாரிப்பாளர், இந்த படம் பேரு நினைப்பது நிறைவேறும். நானே நிறைய காப்பிரைட் வாங்கி மலேசியாவுக்கு கொலம்பியா பிலிம்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் 2000 படங்கள் கிட்ட. அதனால தான் மியூசிக்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி பிஸ்னஸ்ல இருந்தேன். அப்போ அந்த காப்பிரைட்டு நிறைய பைரசி எல்லாம் மலேசியால இருந்து வந்தது. அதை ஒழிக்கிறதுக்காக காப்பிரைட் எல்லாம் படங்களுக்கு வாங்கி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் லீகலாக வந்தது. ஒவ்வொரு படியும் சீஸ் பண்ணி ஒரு கடையை மூடிட்டாங்க. அந்த டைமில் சொல்கிறேங்க. அப்போது இந்த நினைப்பது நிறைவேறும் படம் மட்டும் கிடைக்கல. நான் தான் இசை அமைச்சு பாடி இருக்கிறேன். அதில் எல்லா பாட்டும் இருக்குது.
அந்த படம் கிடைக்கல எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, மெல்ட் ஆயிடுச்சு அந்த படம் பிரிண்ட் எல்லாம். அதனால அது ரொம்ப நிறைய பேருக்கு அது என்னன்றது தெரியல. பட் பாட்டு மட்டும் ஹிட் ஆயிடுச்சு. படமும் ஃப்ளாப் தான், படம் ஒன்றும் சரியாக ஓடலை இந்தியாவில். அதனால அது மாதிரி போயிடுச்சு. அப்புறம் சொல்லுங்க, நீங்க என்ன கேட்கணும்னு, இது அந்த- எப்படி உருவாச்சுன்றது. ஆமா, எப்படி உருவாச்சு ஆ, அந்த பாட்டு, அதையும் கொஞ்சம் பாடி காட்டிருங்க. அதான் அந்த பாடல் வந்து டிராமாவுக்காக அந்த ப்ரொடியூசர் வந்து டிராமா நிறைய 100 டிராமாவுக்கு மேலே போட்டிருக்காங்க. அவர் அந்த பாடலை பாடி காமிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இசையமைக்கிறதுக்காக. அவர் இந்த பாட்டு அப்படியே இருக்கணுங்க, நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கணும் சொல்லி அந்த பாட்டை அவருக்கு பாடுங்கன்னு சொல்லி நான் அதை சொரப்படுத்திக்கிட்டேன், சொரமாக எழுதி இது பண்ணேன். அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு, நினைப்பது நிறைவேறும். இப்படி பாடி காமிச்சாரு. நான் அவருக்கு திருப்பி அப்படியே பாடி காமிச்சேன். இதுதானே, அப்படியே நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன். பட் ஆனால் ஸ்டுடியோக்கு வந்தீங்கன்னா ரெக்கார்டிங் நடக்கிறப்ப எதுவும் பேசக்கூடாது. பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு பேசி முடிவு பண்ணியாச்சு. இப்போ இவரை நான் ஏமாற்றி என்னுடைய சொந்த டியூனை நான் போடணும் அங்கே படத்துக்காக நான் செய்யணும். அது எப்படி, அவர் அப்படியே தான் வேணும்னு கேட்டவர், நான் எதையாவது மாற்ற போகிறேன்னு சொன்னாக்கா நீங்களே வேணாங்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்காக அவரை ஏமாற்றணும்னு நான் நினச்சி ஏமாத்தினேன். எப்படின்னா, அவர் சொல்லாத ஒரு ஹம்மிங்கை முதல்ல ஆரம்பித்தேன். அந்த ஃப்ளூட், அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளூட் மியூசிக்கு கொடுத்தேன். அது ஆரம்பிக்கிறப்போ இந்த பாட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளூட். அந்த ஹம்மிங்கை நான் பாடின உடனே அவர் பார்த்தாரு, இது என்னடா இது, நம்ம சொல்லாதது என்னமோ வருது, நல்லா தான் இருக்கு அப்படின்னு கன்வின்ஸ் ஆயிட்டாரு. நான் என்ன பாட போகிறேன்னா ரைட் ஓகேன்னு வாயை மூடிக்கிட்டு பேசாத இருந்தார். பாட்டு முடிஞ்சிருச்சு. அது காலையில் 9 to 1 கால் ஷீட்டில் பண்ணோம். 12:30 மணிக்கே முடிச்சிட்டோம், பாட்டை முடிஞ்சிருச்சு. காடியில் இந்த லஞ்சுக்கு போகிறோம். அந்த பாட்டை வந்து கேசட்டில், அப்போல்லாம் அந்த காலத்தில் கேசட்டில் இருந்தது, ஆடியோ கேசட்டு, அதில் போட்டு கேட்டுக்கிட்டு வர்றப்போ கேட்டார். முடிஞ்சு ஒரு தடவை அது காடியிலே கேட்டுட்டாரு. நான் கேட்டேன், ஆமாம் நீங்கள் சொன்ன பாட்டு வேற ஆச்சா, அது எப்படி பாடுங்கன்னா, நான் போட்ட பாட்டியே பாடுறாரு. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோட. அவர் பாட்டை மறந்துட்டாரு. 100 டிராமாக்கு மேலே போட்ட பாடல், அதை மறந்துட்டு இப்போ ஒரே தடவை கேட்ட பாடலை அப்படியே அவருக்கு மனசுல பதிஞ்சிருச்சு. சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னொரு சின்ன கேள்வி, இங்க நம்ம சிங்கப்பூர் ரசிகர்கள் இசை கருவிகள் கத்துக்கிறது அவசியமா, குறிப்பா இளைஞர்கள்? ஆமா, ஏன் அவங்கவுங்களுக்கு அதுல நாட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பா கத்துக்கிறது அவசியம்தான். சொல்லுங்க. ஆமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்களே பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சொந்தமா தயாரிச்சிருக்கிறீங்க. ஆமா, தயார் பண்றேன். ரைட்டா? ஆமாங்க. முதல்ல அதான், நான் இசைக்கு வர்றதுக்கு முன்னாடி 16 வயசுல இசை கருவிகள்லாம் செஞ்சு கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். வண்டர்ஃபுல். மேண்டலின், கிட்டாரு, பேங்கூஸ், ட்ரிபிள் காங்கோ, இந்த மாதிரி. சாரோட இன்டர்வியூ, பல இன்டர்வியூஸ் அவைலபிள் ஆன்லைன், அதெல்லாம் போய் பாருங்க, பல தகவல் நமக்கு தெரியும். ஸோ நேர பற்றாக்குறையின் காரணத்தினால நம்ம நேரடியா உங்களுடைய அந்த புகழ்பெற்ற பாட்டுக்கு போயிடுவோம். அந்த பாடலை சாரோட பாடுறதுக்காக உஷா ராணியை மேடைக்கு அழைக்கிறோம்.
தமிழ் பேசி தெம்மாங்கு இசை பாடி இருவரும் பெருமையுடன் இன்பமெல்லாம் கண்டிடலாம். தேன் சுவை தமிழ் பேசி தெம்மாங்கு இசை பாடி இருவரும் பெருமையுடன் இன்பமெல்லாம் கண்டிடலாம். பாடல் கவி பாடு காலமெல்லாம் உறவாடு, பாடல் கவி பாடு காலமெல்லாம் உறவாடு. மனதை பறிகொடுத்தே மறந்து வாழ முடியாது. மனதை பறிகொடுத்தே மறந்து வாழ முடியாது. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு. நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு. நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு. ஆஹா தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. திரு ML ஸ்ரீகாந்த் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ உஷா. ரொம்ப நன்றி உஷா. வாங்க சார்.